ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது சமீபத்தில் நடிகர் யோகி பாபு மற்றும் சந்தானம் இவங்க மேலே ஏகப்பட்ட வன்மங்கள் கக்கி கொண்டிருக்கிறார்கள் சோஷியல் மீடியாவில். ஒரு சில பதறுகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். எதனால் இந்த அளவுக்கு இவங்க மேலே வன்மை, இவங்க என்ன தான் அப்படி பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா யாருக்கும் தலையும் புரியல வாழும் புரியல நண்பர்களே. ஆனாலும் இதை ஒரு சில பேர் விவாதிக்கிறாங்க, ஒரு சில நேர்மையான பத்திரிகையாளர்கள் இதை பற்றி விவாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில அயோக்கிய பத்திரிகையாளர்கள் இவங்க ரெண்டு பேரோட சோழியை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கங்கனகட்டுன்னு சுற்றுனுங்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி என்ன வன்மம் இருக்குது, என்ன கதைங்க, எதனாலங்க இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜினி அவர்கள் சொல்லக்கூடிய நண்டு கதையை ஞாபகம் வச்சுக்கணும் நண்பர்களே. அதாவது தமிழ் சினிமா மட்டும் இல்லை, நீங்கள் எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கணும்னு வைங்களேன், உங்கள் கூட இருக்கிறவனே உங்களை குழி தோண்டி உங்களை புதைச்சி போட்டுருவான். அதாவது இந்த நண்டு கதை மாதிரி ஒரு நண்டு எப்படியாவது ஒரு பாக்ஸ்குள்ளேருந்து வெளில வரணும் அப்படின்னு ஏறி நின்றுச்சுன்னா பின்னாடியே இருக்கிற நண்டு அதை பிடிச்சி இழுத்து விட்டுருமா. இழுத்து விட்டு அது மேலே ஏறவும் முடியாது, இந்த நண்டாலே மேலே ஏறி வெளில வர முடியாது, எல்லா நண்டும் பட்னி கிடந்து அந்த பாக்ஸுக்குள்ளேயே செத்து போயிடும். ஸோ இதுதான் நண்டு கதை, நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி. ஸோ இந்த நண்டு கதை தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் நண்பர்களே. ஏன்னா ஒரு நடிகன் கூடகிற சக நடிகன் வளர்ந்து வரணும்னு நினச்சான்னு வைங்களேன், கூடகிறவனே குழி தோண்டி புதைச்சிருவான். ஸோ அந்த கதை நம்ம ஏகப்பட்ட நடிகர்களோட கம்பேர் பண்ணி கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போ சமீபத்தில் நடிகர் யோகி பாபு மற்றும் சந்தானம் இவங்க மேலே கரம் வச்சு இவங்களை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன கதை நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம யோகி பாபு அவர்களோட கதை எடுத்துக்கலாம் நண்பர்களே. அவர் என்ன குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கிறாங்க பார்த்தீங்களா, பெருசாக ஒன்றுமே இல்லை. குறுகிய காலத்தில் இந்த ஆள் பெரிய ஆள் ஆகிட்டாங்க, அவ்வளோதாங்க. இன்னி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தன் குறுகிய காலத்தில் பெரிய ஆள் ஆகிட்டான்னு வைங்களேன், அவனை என்னென்னமோ சொல்லுவாங்க. அவன் மாமா வேலை பார்த்தான், அவன் ஏதோ பண்ணான், அதுக்கப்புறம் ஃப்ராடு வேலை பண்ணான், அடுத்தவனை கீழே தள்ளி விட்டான், மேலே ஏறி வந்தான் அப்படின்ற மாதிரி பல கதைகள் சொல்லுவாங்க. இது வழக்கமான விஷயம் தான். ஆனால் முன்னேறி வந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எந்த மாதிரி சிக்கி சின்ன பின்னமாய் வெளில வந்தான் அப்படின்ற மாதிரி. அந்த வகையில் நடிகர் யோகி பாபு மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப அரகண்டான ஆளுங்க, திமிரு பிடிச்ச மனுஷங்க. இருந்தாலும் ரொம்ப நக்கல். அப்படியே சினிமாவில் இவன் எல்லாரையும் கலாய்க்கிற மாதிரி கவுண்டமணி ஸ்டைலில் ரியல் லைஃப்லேயே இவங்க கிட்ட இருக்கிற எல்லாருமே கலாய்ப்பான். ப்ரெஸ் மீட்டுக்கு வர சொன்னால் வரமாட்டான், அது மாதிரி அந்த ப்ரமோஷனுக்கு வர சொன்னால் எக்ஸ்ட்ரா மணி, எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு 7 லட்சம் கொடு 10 லட்சம் கொடு அப்படின்ற மாதிரி கேட்பான். அதையும் தாண்டி சேலரி கேட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கே இந்த ஆள் 10 லட்ச ரூபா வாங்குறாங்க. அந்தளவு சேலரி கேட்டு பல தயாரிப்பாளர்கள் இந்த ஆள் ரொம்ப கவலைக்குள்ளாகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வன்மங்கள், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் நம்ம யோகி பாபு மேலே இருக்குது. ஆனால் நான் யோகி பாபு அவர்கள் கூட பழகக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் கிடச்சிது. அதை வச்சு நானே எந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஆரம்ப கட்டத்தில் நான் கெஸ் பண்ணேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னைக்கு நேற்று நடந்தது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட தடம் போன்ற படங்கள்லாம் ஒரு ஆரம்ப கட்டத்தில் நடிக்கும் போது அவர்கிட்ட நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போது இவங்கெல்லாம் சொல்கிற குற்றச்சாட்டுப்படி யோகி பாபு உண்மையாகவே அந்த மாதிரியான ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அந்த மாதிரி ஆள் கிடையாது. அரகண்டான ஆளே யோகி பாபு கிடையாது. ரொம்ப ரொம்ப சாஃப்டான மனுஷன். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆள் மேலே இந்த அளவுக்கு வன்மம் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு 2 பத்திரிகைக்காரங்களை சொல்லலாம். அவங்களோட பேரை நான் சொல்ல விரும்பல நண்பர்களே, யாருன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பத்திரிகையாளர்கள் எந்த பக்கம் மீடியா திரும்பினாலும் யோகி பாபு அழிந்து கொண்டு இருக்கிறார், இவரோட படங்கள் இனிமேல் ஓடவே ஓடாது, ஓட போகிறதே கிடையாது, அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி நான் விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது, இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நடிகர்களை இவங்க புகழ்ந்து தள்ளுறாங்களோ அந்தந்த நடிகர்கள் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு நல்ல கட்டிங் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரியான கட்டிங் எந்த நடிகர்கள் கிட்ட இருந்து வரலையோ அவங்களுக்கு பெருசாக இவங்க ஆதரவு கொடுத்து எந்த ஒரு மீடியாலையும் பேச மாட்டாங்க. ஸோ இவங்க ஒரு முக்கியமான ஒரு பெரிய டீமை வச்சுக்கிட்டு சினிமாக்குள்ள ப்ரொமோஷனல் ஒர்க்கு மற்றும் எந்தெந்த நடிகர்களுக்கு நம்ம பெருசாக புகழ்ந்து பேசணும்னு வைங்களேன், ஒரு பிஆர் ஒர்க்குன்னு வாங்க பார்த்தீங்களா, இவங்களை புகழ்ந்து தள்ளனா இவன் படம்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் தேட்டரில் கூட்டம் குவியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பிஆர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் தான் இவங்கெல்லாம் நடிகர்கள் கிட்ட கம்பல்சரி மாதம் ஒரு நல்ல பெரிய அமௌண்ட்டை கட்டிங்கை வாங்கிட்டு தான் இந்த மாதிரியான வேலை பார்ப்பாங்க. ஆனால் இதையும் தாண்டி ஒரு சில நடிகர்கள் இவங்களுக்கு கட்டிங் கொடுக்கறதுக்கு மறுப்பாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நடிகர்கள் கொஞ்சம் வெள்ளந்தியாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம காசை கொடுத்து எதுங்க பண்ணோம், நம்ம நேராக போகிறோம் உழைக்கிறோம், நம்ம படம் நம்மளுக்காக ஒரு சில ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்க, அதில் அந்த ப்ரொடியூசர் லாபம் அடைய போகிறாரு, அதை விட்டுட்டு நம்ம ஃபேக் பப்ளிசிட்டி ஏன் பண்ணணும்னு ஒரு சில நடிகர்கள் கண்டிப்பாக யோசிக்கிறது உண்டு. ஸோ அந்த வகையில் யோகி பாபு அவர்களும் அந்த மாதிரி நான் காசை நான் எதுக்கு நீ கொடுக்கணும், நீ என்ன மிரட்டுறியா, நீ நான் உனக்கு காசு கொடுக்கலன்னா நீ என்னை பற்றி தப்பாக பேசுவியா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம், ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு யோகி பாபு அவர்கள் உனக்கு நான் காசு கொடுத்து செட்டில் பண்ண மாட்டேன், நானே கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாமல் ராவும் பாகமாக உழைச்சி நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் தான் இவர் யோகி பாபு. ஏன்னா நானே ஒரு சில படப்பிடிப்புகளில் பார்க்கும்போது நைட்டு ஃபுல்லாக மனுஷன் தூங்கவே மாட்டாருங்க. ரொம்ப எல்லாரோடையும் சகஜமாக பழகக்கூடிய ஆள். அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிற அந்த அரகன்சி அவர்கிட்ட சுத்தமாக கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு தெரியும் யோகி பாபு அவர்கள் காசு வாங்காமல் தான் பல ப்ரமோஷனுக்கு வருவார். அவர் கூட இருந்த ஒரு உதவியாளரையே யோகி பாபு அவர்கள்
ஒரு நடிகரா ஒரு ஹீரோவா மாத்தி விட்டுருக்காரு அப்படின்றதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னைக்கு இந்த மாதிரியான பத்திரிகைக்காரர்கள் சொல்றதை கேட்டு 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 பல தயாரிப்பாளர்கள் யோகி பாபு அவர்களை புக் பண்றதை விட்டுட்டாங்க. இருந்தாலும் யோகி பாபு அவர்களும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, உண்மையாவே நான் வந்து பல படங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட ஒரு நாளைக்கு நான் சம்பளம் வாங்குறேன். அது எல்லாமே பெரிய நடிகர்களோட படங்கள். உதாரணத்துக்கு விஜய், ரஜினி போன்ற படங்கள்ல நான் பெரிய சம்பளம் வாங்குவேன். சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் நீங்க வந்தா இந்த படத்தை ஓட வைக்கலாம் அப்படின்னு கேட்கறவங்க கிட்ட நான் 5 லட்சத்துக்கும் சம்பளம் கம்மியா வாங்கியிருக்குன்னு சொன்னாரு. நானும் விசாரிச்சு பார்த்தேன். அந்த மாதிரி ரொம்ப கம்மி சம்பளம் வாங்கிட்டுலாம் யோகி பாபு அவர்கள் நடிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அவர் அவரோட நடிப்பு துறையை எப்படி ஒரு பிசினஸ் மைண்டோட பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட்டு ரொம்ப குறுகிய காலத்தில் தான் இருக்கும். அதாவது நம்ம ஒரு காமெடியனாக இருக்கிறோம். ஸோ நம்ம காமெடியன்லேருந்து அடுத்த லெவல் நம்ம ஹீரோன்னு போகிறதுக்கு இவங்க சத்தியமாக நம்மளை விடவே மாட்டாருங்க. பொதுவாகவே தமிழ் சினிமாவோட சாபமே அதுதான் நண்பர்களே. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்குனர்கள் ஹீரோ ஆவானுங்க, ஹீரோ அரசியலுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் இசையமைப்பாளர்கள்லாம் ஹீரோ ஆவாங்க. இந்த மேல்தட்டத்தில் இருக்கிற அந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே மேலே மேலே வளர்ந்துக்கிட்டு போவாங்க. ஆனால் ஒரு சில காமெடியன்களை மட்டும் இவங்க வளர்த்தே விட மாட்டாங்க. இவங்க அடுத்த கட்டம் ஹீரோவாக போகும்போது அந்த படத்தை பெருசாக ப்ரமோட் பண்ணாமல் அந்த படத்தை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளை பார்த்து காலங்காலமாக பல காமெடி நடிகர்களோட ஹீரோ அப்படின்ற ஒரு கனவு அழிஞ்சு தான் போயிருக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். உதாரணத்துக்கு நம்ம கவுண்டமணி எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அவர் ஆரம்பத்தில் ஒரு நல்ல காமெடியனா இருந்து அதுக்கப்புறம் அவர் ஹீரோவா ப்ரமோட் ஆகணும்னு 2 படம் நடிச்சாரு. இந்த படம் போகாத காரணத்தினால அடுத்த 2 வருஷத்துக்கு கவுண்டமணியை தேடி யாருமே போல, அவருக்கு யாருமே வாய்ப்பே கொடுக்கல. அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் காமெடியனா தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி கரகாட்டக்காரன்ல மறுபடியும் காமெடியனா கம்பேக் கொடுத்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஈக்குவலான ஹீரோ ஸ்டேட்டஸ்ல அவர் வந்தாரு. ஆனா அவரால் சோலோவா ஹீரோ ஆக முடியல. அதுதான் தமிழ் சினிமாவோட சாபம். இத்தனைக்கும் வடிவேல் அவர்களும் ஒரு வெர்சடைல் ஆக்டரா இருந்தாலும் 23ஆம் புலிகேசி படத்துல ஒரு முழுநீள ஹீரோவா மாறினதுக்கு அப்புறம் ஒரு 2 படம் அவர் நடிச்சாரு. அந்த 2 படத்தை பெருசா ஓட வைக்கல யாருமே. அதை கிரிட்டிசைஸ் பண்ணி மறுபடியும் வடிவேல் அவர்கள் ஒரு காமெடியனா மாறின கதை இருக்கு. விவேக் அவர்கள் கூட சரி நம்ம காமெடினா இருந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட்ல ஒரு லீடா நடிக்கலாம்னு சொல்லி நான் தான் பாலா போன்ற படங்கள் நடிச்சாலும் அந்த படத்தை பெருசா யாரும் ஓட விடல. அந்த படத்தை பெருசா ப்ரமோட் பண்ணல. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம விவேக் அவர்கள் காமெடியனா தான் மாறினாரு. இதே மாதிரி தான் யோகி பாபு அவர்களும் ஆரம்பத்தில் காமெடிகள் கூர்கா, தர்மபிரபு போன்ற படங்கள் நடிச்சிட்டு இருக்கும் போதே என்னதான் கூர்கா படம் ஒரு நல்ல படமாக இருந்தாலும் அந்த படம் பெரிய லெவலில் ரீச் ஆகல. தர்மபிரபு, தாராள பிரபு போன்ற படங்கள்லாம் பெருசாக எதுவுமே போல. அதுக்கப்புறம் அவரும் ஓகே நம்மளோட லுக்குக்கு நம்ம காமெடி தான் பண்ணணும்னு புத்திசாலித்தனமாக கடைகிற படங்கள் எல்லாத்துலேயும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி காமெடியோட நிலைமை இப்படி தான். சந்தானத்தோட நிலைமை என்னங்க, அவரும் ஒரு காமெடியனாக இருந்து நான் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து கம்ப்ளீட்டான ஹீரோவை மாறி அவரோட பர்சனாலிட்டி கொண்டு அவர் சேஞ்ச் பண்ணி நடிக்கணும்னு நினைக்கும் போது அந்த படம் நல்லா இல்லை, சந்தானத்துக்கு செட் ஆகலன்னு சொல்லி அவர் ஒதுக்கி நீ என்ன பண்ண போறாரு பார்த்தீங்கல்ல. அடுத்தது எஸ்டிஆர் அவர்களுக்கு ஒரு கம்பேக் படமாக இருந்தாலும் சந்தானம் அவர்கள் ஒரு ஹீரோவா இருந்து மறுபடியும் ஒரு காமெடியனா கம்பேக் ஆரம்பிக்கிற அளவுக்கு அவரோட நிலைமை மோசமாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல காமெடியன் அடுத்த லெவலுக்கு ஒரு ஹீரோவா போகணும்னு நினைச்சா இங்க விடவே மாட்டானுங்க. ஏன்பா நீ இப்படியெல்லாம் சொல்றிய, சூரியன் சொல்லிட்டு ஒரு காமெடியன் இருந்தாரு, அவர் இன்னைக்கு ஹீரோவா நடிக்கிறாரு, அவரோட படங்கள்லாம் ஓடலையான்னு கேட்டீங்கன்னா சூரிய அவர்களோட கதையே வேற நண்பர்களே. அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிஆர் டீம் இருக்குது. அந்த பிஆர் டீம் சூரிய அவர்கள் எந்த மாதிரியான கலர் ட்ரெஸ் போடணும், எந்த காரில் வரணும், எந்த லுக் அவர் வச்சிருக்கணும், எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், எந்தெந்த மாதிரியான ஆட்கள் கூடலாம் சேரணும் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக அவரை பார்த்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பிஆர் டீம் தான் நம்ம தளபதி விஜய், அதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ் போன்ற ஆட்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த நடிகர்கள்லாம் அடுத்தடுத்த லெவலில் வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கு அந்த பிஆர் டீம் இவங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிஆர் டீமில் தான் நம்ம சூரிய அவர்களும் இருக்கிறனால அவரை ப்ராப்பராக அவங்க செதுக்கி கொண்டு போகிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன யோகி பாபு, சந்தானம் போன்ற காமெடியன்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு பிஆர் டீம் கிடைக்கல. அதுக்குள்ளே போகிறதுக்கான விருப்பமும் இவங்களுக்கு கிடையாது. அப்படின்றனால தான் அவங்களோட கெரியர் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான பத்திரிகையாளர்களால் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ யோகி பாபு அவர்கள் மேலே அடுத்த குற்றச்சாட்டு என்ன வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரொம்ப லேட்டாக வருவாருங்க. 11 மணி 12 மணிக்கு தாங்க வருவார். அதுக்கப்புறம் வந்த உடனே 3 மணி நேரத்தில் கிளம்பிடுவார் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் எந்த ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் காலையில் 9 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துக்கணும், 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் அப்படின்ற காலகட்டம்லாம் தமிழ் சினிமாவில் மாறி போச்சு நண்பர்களே. இன்னைக்கு யோகி பாபு அவர்கள் ஒரு மாசத்துலேயே ஒரு 4-5 படம் கமிட் ஆகிறனால அவர்கிட்ட ஆரம்பத்திலேயே பேசும்போது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இயக்குனரும் என்ன சொல்லுவாங்க, சார் ஒரு நாளைக்கு 4 ஹவர் உங்கள் சீன் முடிச்சு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் கமிட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்ததுக்கு அப்புறமா இவர் லேட்டாக வர இருப்பாரு, 4 மணி நேரம் தான் இருக்காரு பாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு எத்திக்கலான விஷயம். இது மட்டும் இல்லாமல் யோகி பாபு அவர்கள் ப்ரமோஷனுக்குலாம் எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு ப்ரமோஷனுக்கும் யோகி பாபு அவர்கள் எக்ஸ்ட்ரா காசு கேட்டு நான் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க. அவரால் வர முடிஞ்சா வருவார், அவர் படப்பிடிப்பில் இருந்தால் அவரால் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லுவார். சில படங்களில் அவரை ஒரு சீன் 2 சீன் யூஸ் பண்ணிவிட்டு
இவரை வச்சு போஸ்டரில் அடிச்சு அந்த படத்தை வந்து ஃபேக் பப்ளிசிட்டி பண்ணுற படங்களுக்கெல்லாம் அவர் பப்ளிசிட்டிக்கு போகிறதே கிடையாது. ஏன்னா முழுசாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு வரேன், இல்லைனா ஆடியன்ஸை நான் ஏமாற்ற விரும்பலை அப்படின்ற மாதிரி நிறைய பப்ளிசிட்டியிலிருந்து அவர் வெளில வந்துருவார். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் அவர் மேலே ஏகப்பட்ட வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இதே மாதிரி சந்தானம் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில் இருந்து வளர்ந்து அதுக்கப்புறமா சிம்பு அவர்களோட உதவியால் அவர் ஒரு சினிமா நடிகரானார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொலைக்காட்சியோட கண்டிஷனுக்கு நம்ம சந்தானம் அவர்கள் ஒத்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் தனியாக தன்னோட திறமையில் ஆர்யா போன்ற நடிகர்கள், விஷால் போன்ற நடிகர்கள் கூடலாம் சேர்ந்து அவரோட கெரியர் அவர் செதுக்கினார் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் சிவகார்த்திகேயன், ரோபோ சங்கர், மாக்காப்பா ஆனந்த் போன்ற நடிகர்கள்லாம் இன்னி வரைக்கும் அந்த தொலைக்காட்சியோட சப்போர்ட்டில் இருக்கிறனால தான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பிஆர் டீம் கிடச்சி அவங்க வந்து துவண்டு போனாலும் அவங்க மேலே தூக்கி விடுற அளவுக்கு இந்த பிஆர் டீம் ஒர்க் பண்ணோம். ஆனால் சந்தானம் போன்ற ஆட்கள், யோகி பாபு போன்ற ஆட்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான பெருசாக பிஆர் டீம் எதுவும் வேலை செய்யறதுக்கு இல்லை. அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு இல்லைனா கூட இந்த மாதிரியான ஃபேக் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்களோட கெரியரை ஊற்றி முடணும்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்ப்பா? இதிலிருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இவங்க கிட்ட இருந்தெல்லாம் காசு வாங்கிட்டு பேசுறது கிடையாது. நம்மளோட சேனலோட நோக்கமே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ரியாலிட்டியை பேசுறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னேறி நடக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கடந்து போகிறதுக்காக நம்ம சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்ன நியாயம் நம்ம சைடில் படுதோ, நான் என்ன கேள்விப்பட்டேன், நான் என்ன கண்ணால் பார்த்தனோ அதை நான் சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டேன். இனிமேல் இந்த 2 காமெடியன்ஸை பற்றி ஏதாவது தப்பாக ஃபேக்காக ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா பெருசாக கண்டுக்காதீங்க. இது எல்லாமே மணி மேட்டர்ஸு, மணி எக்ஸ்சேஞ்ச் மேட்டர்ஸுக்காக தான் நடக்குது நண்பர்களே. இவங்க சொல்கிறத வச்சு அந்த நடிகர்களோட படங்களை நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா நாளைக்கு காலப்போக்கில் பிஆர் டீம் வச்சு ஒர்க் பண்ணுற சில ஃபேக் நடிகர்களோட படங்களை நம்ம பார்த்து அழுத்து போய் தமிழ் சினிமாவே அழியிற ஸ்டேஜுக்கு வந்துடும் நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.